அச்சச்சச்சச்சோ! இந்த இடத்த சொல்ல வார்த்தையே இல்ல. அவ்ளோ ஒரு ஹாப்பி மொமெண்ட் விக்காக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஸோ எஸ்எஸ் மியூசிக் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் அழகு நீ நடந்தால் நடை அழகு, அந்த சிரிப்பு அழகு அப்படின்ட்டு உண்மையுமே சூப்பர் ஸ்டாரோட பெரிய ஃபேன் நான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சாங் இன்னொருத்தருக்கு அவ்வளோ ஹாப்பியாக நான் இருக்கேன் அப்படின்னா அது சுவாமிக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஸ்டைலிஷாக இந்த இந்த டிஷர்ட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருந்தாருங்க. அதுக்கு இந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு நடையும் அந்த முகத்தில் சிரிப்பும் அப்படின்ட்டு இருந்தது. அப்புறம் நம்ம லக்ஷ்மி பிரியாவும் அந்த சாங்க்கு தகுந்த மாதிரி அழகாக நடந்திருந்தாங்க. 2 பேருமே ஸோ க்யூட்டு. என்ன சொல்கிறதுனா, என் வாலிபம் எல்லாம் இந்த சுவாமிக்கு தானே அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல விஜய்க்கு தானே அப்படின்னு வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா விக்காவோட அவ்வளோ தீவிரமான ஃபேன்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த வரிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ட்ரோ போதுங்க. டோட்டல் வீடியோவுமே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக சொல்லலாங்க. அந்த இன்ட்ரோவில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. காவேரி வந்து லக்ஷ்மி பிரியா வந்து மைக்கை பிடிக்கும்போது அவங்கள பேச விடலை. அங்கே விக்காவோட சவுண்டு வந்து பயங்கரமாக இருந்திருக்கு. அவங்களே செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க அந்த இடத்துல. பேச விடுங்களேன் அப்படின்ட்டு. பொதுவாக வந்து இப்படி கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ், நான் குறிப்பிட்டு சொல்லலை, பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் ஸ்டேஜில் போனால் அவங்கள ஹலோன்னு கூட பேச விட மாட்டாங்க, வணக்கம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து லக்ஷ்மி பிரியாவுக்கு அங்கே ஃபேன்ஸ் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்புறம் சுவாமி அங்கே எழுந்து நின்று கை தட்டினதுலேயும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லை, வெற்றி வசந்த் ஸோ ஸ்வீட். இந்த இடத்துல வந்து 2 சீரியலும் ஈக்குவலாக லான்ச் ஆச்சு. இந்த விக்காவுடைய க்ரோத் அப்படிங்கிறதும் அப்புறம் ஒரு பேர் மாதிரி, அதாவது நிவின் காவேரி இருந்து நிவின் விடுத்து இந்த இடத்துல வந்து விஜய் காவேரி அப்படின்னு இந்த சேலஞ்சை வந்து பிரவீன் மன்னன் சார் எப்படி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இன்னொரு சீரியல்லேருந்து இன்னொரு சீரியல் இவ்வளோ தூரம் பெருசாக சொல்கிறது, அதுலேயும் டாப் பொசிஷனில் இருக்க ஒரு சீரியல் இந்த விக்காவுடைய க்ரோத்தை சொல்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம். வெற்றி வசந்த் வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் வளைஞ்சே கொடுக்கல. அதனால தெரிஞ்சுது என்னென்னா நம்ம லக்ஷ்மி பிரியா ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அவங்க வெளியில் அந்த பிக் வச்சுருப்பாங்க ரோஜா வச்சு. அந்த மாதிரி நான் அந்த வீடியோ வந்து லைவில் விடும்போது பார்த்தேன். அங்கே இல்லை தம்ப்நெயிலில் இருக்க பிக்சர் அந்த ரோஜா வச்சு விஜய் போய் அந்த அவங்க சொன்ன அந்த தம்ப்நெயிலுக்கும் அந்த சீனுக்கும் மேட்ச் ஆகலை. அது உண்மை தானா? கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் ஏதாச்சும் கவனிக்காது விட்டுனான்ட்டு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய மனைவியை, அதாவது வைஷ்வை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரிஞ்சுது. அதே மாதிரியே விஜய் வந்து ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் எங்காச்சும் பாஸ்ட் லவ் பற்றி சொன்னீங்கன்னா நான் வெண்ணிலாவை பற்றி சொல்லுவேன்னு மிரட்டுற மாதிரி பண்ணியிருப்பார். அதாவது விளையாட்டா. ஸோ அதுவும் நல்லா இருந்தது பார்க்க அப்படிங்கிறதான். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த டான்ஸ் ஸ்டெப் எதிர்பார்த்தேன் விஜய் காவேரியோடது. அங்கங்கே நகர்ந்து நின்று ஆடுற மாதிரி அதையும் எடிட் பண்ணிக்கிட்டாங்க. எனிவேஸ், ஏன்னா அது ஒரிஜினல் வீடியோஸ் ஃபேன்ஸ் சைட்லேருந்து நிறையா வந்திருந்தது இல்லையா, அதை நம்ம பார்த்துருந்தோம். இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு விஜய் வந்தது, அப்புறம் அவங்க 2 பேர்த்தோட வாக்கிங், மைக்கை பேசும்போது வந்த சவுண்டு, அப்புறம் நம்ம காவேரி வந்து நீங்கள் பேச வரும்போது விஜய் எழுந்து கைத்தட்டினது, லக்ஷ்மி பிரியாவா சுவாமி, ஓகே. அது மாதிரி அது மட்டும் இல்லை, இந்த அவார்டோட அந்த மென்ஷன் பண்ணி சொன்னாங்க, இந்த ரிலேட்டபிள் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் கொடுத்தாங்களான்னு தெரில. பட் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸாக ஹாப்பியாக பேசினது அப்படின்ட்டு இருக்குது. இதோட ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்காக ஸ்டுடியோ.